In today's class, we shall be seeing few more activities that is in our textbook. என்னெல்லாம் ஆக்டிவிட்டிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மாடல் verb. மாடல் verb அப்படின்னா என்ன? பேசும் நபருடைய எண்ணத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. willingness, ability, ஒரு நபரால பண்ண முடியும், முடியாது, விருப்பம், என்னால் நன்றாக நீஞ்ச முடியும். I can swim well. என்னால் நன்றாக நீஞ்ச முடியும். I can swim well. இங்க நீஞ்சுவது என்பது என்னுடைய ஒரு செயல் சொல். It denotes the action. என்னால் முடியும் என்பதை எந்த வார்த்தை தெரிவிக்கிறது? இந்த வார்த்தையான can. இந்த வார்த்தை can நம்ம என்னன்னு சொல்றோம்? மாடல் verb அப்படின்னு சொல்றோம். இதுக்கு மீனிங் நம்ம எழுதிட்டோம்னா it indicates, அது தெரிவிக்கிறது. It indicates intention of the speaker. பேசும் நபருடைய எண்ணத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. முடியும், முடியாது, நடக்கும், நடக்காது, ப்ராபபிலிட்டி அப்படின்னு அதற்கான ஆங்கில வார்த்தை. அபிலிட்டி, அபிலிட்டி என்றால் என்னால் ஒரு செயலை செய்ய முடியும். I can swim well, I can dance well. என்னால் நன்றாக நடனமாட முடியும், என்னால் நன்றாக நீஞ்ச முடியும். அபிலிட்டி. It may rain tomorrow. நாளைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யும். It may rain tomorrow. Probability. Probability. அதற்கான ஸ்பெல்லிங் ஆங்கிலத்தில் PROBABILITY. Ability. என்னால் முடியும் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை can. ABILITY. இது போன்ற இன்டென்ஷன்கள், எண்ணங்கள், பேசும் நபருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது, இந்த செயலானது நடக்குமா நடக்காதா, அந்த பேசும் செயலை செய்யும் நபரால் ஒரு செயலை செய்ய முடியும் முடியாது என்பதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இந்த மாடல் வேர்பாக இருக்கிறது. ஒரு ஆக்டிவிட்டி, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி would. இந்த மாடல் வேர்பை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. I shall share the screen, the textbook. We had already solved few of the activities pertaining to modal verb. இங்க பார்த்தோம்னா can and would இந்த இரண்டு வார்த்தைகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்மளுடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. Unit 3 pleasure. Can is used to talk about ability to ask and give permission when offering something. என்னால் முடியும் என்பதை மட்டும் அது தெரிவிக்காமல் கேட்பதற்காகவும் உபயோகிக்கப்படுகிறது. To ask, can you give me some money? நீ எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா? Give permission. And when offering something, I can give you 100 rupees. என்னால உனக்கு 100 ரூபாய் அளவுக்கு கொடுக்க முடியும். Can I please open the door? நான் கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா? You're asking a permission. அதே போல் would. Would is used as a polite form. ரொம்ப மென்மையாக கேட்கப்படுகிறது. In request and to offer something.
ஒரு விஷயத்தை கேட்பதற்காகவோ அல்லது ஒரு விஷயத்தை கொடுப்பதற்காகவும் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். would is used as a polite form in request and to offer something. Would you like an ice cream? Yes, please. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட விருப்பப்படுறியா? இதை கேட்கறதே எவ்வளவு மென்மையா ரொம்ப தன்மையுடன் கேட்கப்படுற ஒரு வாக்கியமாக இருக்கு இல்லையா? நான் சாப்பிட்றேனே. கேன் ஐ கிவ் யூ அ லிஃப்ட்? நான் உனக்கு கேன் ஐ கிவ் யூ அ லிஃப்ட்? உங்களுடைய நண்பர் காரில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் வழியில் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறார். உங்களுக்கு காரில் இடம் கொடுப்பதாக கேட்டுக்கொள்கிறார். He's asking you that he's telling that he wants to give you a lift. So how will he ask? எப்படி கேட்பார்? Can I give you a lift? No thanks, I'm waiting for my friend. இல்ல எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய நண்பருக்காக காத்துட்டு இருக்கேன். I'm waiting for my friend. So in this conversation we came across two modal verbs. One is would and another is can. So we are going to see answers for one such activity which is based on the modal verb would. Would you like some grapes? நீங்க இன்னொருத்தட்ட கேக்குறீங்க, உனக்கு கொஞ்சம் திராட்சை பழம் வேணுமா? Would you like some grapes? Yes, please. கொடுங்களேன். The smiley indicates that you need it. உங்களுக்கு வேணுங்கிறத தெரிவிக்கிறீங்க. வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த sad smiley கொடுக்கப்பட்டிருக்கு. We shall write the answers for the next picture. Would you buy me how would you answer it? Here it is a sad smiley. It indicates that you can't or you won't. உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். Would you offer me some beans? No, I do not have. அப்படிங்கிற பதில நீங்க கொடுக்கலாம் இல்லையா? சாரி, என்னால முடியாது. No, I'm sorry. Would you like to have some veg roll? Would you like to eat or would you like to have? Right? Eat. Would you like to eat some veg rolls? Yes, please. Yes க்கு அப்புறம் ஒரு pause, ஒரு சிறிய இடைவெளி. அதனால் நாம் கமாவை உபயோகிக்கிறோம். Yes, please.
You buy a piece of cake, piece of fruit cake. எனக்காக ஒரு பீஸ் ஃப்ரூட் கேக் வாங்கி தர முடியுமா? Would you buy a piece of fruit cake for me? Sorry, I cannot. Sorry, I can't. Again, a pause. So you give a comma, you write a comma, then the first letter of the first word, which begins after the comma, starts with capital letter. I cannot. So what is the contracted word of it? Can't. C-A-N apostrophe T. I'll wait for a minute so that you can make note of the answers for these three pictures. You give me some tomatoes. நீங்க எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டொமேட்டோ பழத்தை கொடுக்க முடியுமா? Would you give me some tomatoes? தன்மையா கேக்குறீங்க. அதனால நம்ம இந்த would-ங்கிற மாடல் verb பயன்படுத்துறோம். Yes, I will. கண்டிப்பா நான் கொடுக்குறேன். So in this activity, we saw the usage of the word would. would என்கின்ற வார்த்தை ஒரு மாடல் verb-ஆக பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் ஒரு விஷயத்தை நாம் மென்மையாக கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு பெர்மிஷனா கேட்கிற பட்சத்துல இந்த 5 வாக்கியங்களுக்கும் நாம் பதிலை பார்த்திருக்கிறோம். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நாம் செல்லலாம். One moment. In Unit 1,
What can you see? I'm so sorry. What you see is the unit name. In that, we have activity 15, which is part of our term 1 portions. So there we have to write sentences, construct sentences using the word has, have, had, does not, did not, do not. So we'll see how we frame sentences. ஹாஸும் ஹேவும் நிகழ்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. In present tense, we use these words has, have. Let me write few sentences, then we'll move on to the activity. Has, have. She has 4 oranges. அவளிடம் 4 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன. I have என்னிடம் ஒரு அழகான வீடு இருக்கிறது. I have a beautiful house. என்னிடம் ஒரு அழகான வீடு இருக்கிறது. முதலில் நாம் வாக்கியங்களை படித்து புரிந்து கொள்ளலாம். பிறகு எந்த வாக்கியங்களில் has, have என்பதை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். You have a 5 rupee coin. உன்னோட 5 ரூபாய் நாணயம் இருக்கா? Or I'll frame a better sentence. You have a beautiful smile. உன்னிடம் ஒரு அழகான புன்னகை இருக்கிறது. It had rained yesterday. நேற்றைக்கு மழை பெய்தது. It had rained yesterday. They have come to my house. அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்துள்ளனர். They have come to my house. He has 2 cars. அவனிடம் 2 கார்கள் உள்ளனர். We have our exams tomorrow. எங்களுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கிறது. We have exams tomorrow. இப்பொழுது நாம் பார்த்தால் யார் ஒரு செயலை செய்கின்றாரோ நாம் ஆங்கிலத்தில் என்னவென்று அழைப்போம்? சப்ஜெக்ட் என்று கூறுவோம். இங்கு எழுதப்பட்டுள்ள அனைத்து வாக்கியங்களிலும் யார் செயலை செய்கிறார் என்று பார்க்கிறோம்? we, நாங்கள், I,
நான், she, அவள், you, நீ அல்லது நீங்கள். செகண்ட் பர்சனுக்கு நம்ம யூ என்ற வார்த்தையை உபயோகிப்போம். இட் கேன் பி இன் அ சிங்குலர் ஃபார்ம் as well as a plural form. பன்மை வார்த்தையாகவும் நாம் இதை பயன்படுத்தலாம். சிங்குலர் ஃபார்மிலும் நாம் இந்த வார்த்தையை தான் உபயோகிக்கின்றோம். இட் என்றால் அது, தே அவர்கள், ஹி அவன். சோ சப்ஜெக்ட் என்ன இருக்கிறதோ வாக்கியமானது எப்படி சொல்லப்படுகிறதோ அதுக்கு தகுந்தவாறு have, has, had உபயோகிக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை நாம் கவனித்தால் இங்க கொடுத்துள்ள இந்த வாக்கியம் it had rained yesterday, நேற்றைக்கு மழை பெய்தது. So when you are talking about the completed action, நடந்து முடிந்த செயலை பற்றி நாம் பேசும் பொழுது had என்கின்ற இந்த துணை செயல் சொல்லை நாம் இந்த முக்கிய செயல் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கின்றோம். It had rained yesterday. past perfect அப்படின்னு சொல்லலாம். had வந்து past perfect verb நம்ம உபயோகிக்கிறோம். இதுல நமக்கு என்ன தெரிய வருது? நேத்திக்கு மழை பெஞ்சிருந்தது. It had rained yesterday. hasம் haveம் நம்ம present tenseல உபயோகிப்போம். had என்கின்ற the helping verb நம்ம கடந்த காலத்துல அதாவது past tenseல உபயோகிப்போம். These two verbs are used in present tense. அதாவது நிகழ்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அதே had என்ற வார்த்தை இறந்த காலம் அல்லது கடந்த காலத்தில் நாம் உபயோகிக்கின்றோம். It had rained yesterday. She had her breakfast early in the morning. அவ காத்தாலே தன்னுடைய உணவை சாப்பிட்டு இருந்தா. She had her breakfast. So when you're talking about a completed action, we use the verb, the helping verb had. Whereas அதே சமயத்தில் நிகழ்காலத்தில் பேசக்கூடிய ஒரு வாக்கியமாக இருந்தால் நாம் has அல்லது have என்ற துணை செயல் சொல்லை இந்த முக்கிய செயல் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கிறோம். சரி, இப்போ எப்போ has உபயோகிக்கணும், எப்போ have உபயோகிக்கணும் மேம்? என்னுடைய சப்ஜெக்ட் ஆனது I, you, we, they இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் நாம் have-ஐ உபயோகிப்போம். I have exams tomorrow. You have a beautiful smile. We have or we had. நடந்து முடிந்த செயலை நாம் பேசுகிறோம் என்றால் had உபயோகிக்கலாம். They have come to my house. அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். சோ இந்த சென்டென்ஸை படிச்சாலே நமக்கு என்ன தெரியுது? இப்பதான் ஒரு செயலானது நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதே நேரத்துல என்னுடைய சப்ஜெக்ட் வந்து அதாவது யார் பத்தி பேசப்படுகிறதோ அல்லது யார் ஒரு செயலை செய்கின்றாரோ he, she, it has beautiful feathers. அதற்கு அழகான ரெக்கைகள் இருக்கின்றன. If at all you are talking about peacock, மயிலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அழகான ரெக்கைகள் இருக்கின்றன, தோகைகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா it has beautiful feathersனு சொல்லாமா? he, she, it. கடந்த காலத்தை பத்தி நாம் பேசும் பொழுது அப்போதான் இந்த had என்கின்ற helping verb-ஐ நாம் உபயோகிக்கின்றோம், பயன்படுத்துகிறோம். He had his breakfast. She had a dance practice yesterday. அவளுக்கு நேத்திக்கு நடன பயிற்சி இருந்தது. நடந்து முடிந்த விஷயத்தை நாம் பேசும் பொழுது had என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம்.
அதாவது கடந்த காலத்தில் தான் உபயோகிக்கப்படுகிறது இந்த had என்கின்ற வார்த்தை. ஹேஸும் ஹேவும் நிகழ்காலத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். அதுவே he, she, it என்ற வார்த்தைகள் என்னுடைய சப்ஜெக்ட் இடத்தில் இருந்தால், அதாவது செயலை செய்யக்கூடிய நபர் அவன், அவள், அது, இந்த 3 வார்த்தைகளும் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் has என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். அதுவே சப்ஜெக்டினுடைய இடத்தில் I, நான், நீ அல்லது நீங்கள், we, நாங்கள், they, அவர்கள். We use the verb have for the main verb. We use this had for all these subjects. நடந்து முடிஞ்ச செயலுக்கு நம்ம இந்த had என்கின்ற வார்த்தையை அனைத்து சப்ஜெக்டுகளுக்கும் நாம் பயன்படுத்தலாம். நிகழ்காலத்தை போல் has என்ற வார்த்தை he, she, itக்கும், have என்ற வார்த்தை I, you, we, they என்று பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஆனால் had என்ற வார்த்தை எல்லா சப்ஜெக்டுக்குமே உபயோகிக்கப்படும், அதாவது பயன்படுத்தப்படும். ஏனால் அது நடந்து முடிந்த விஷயத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். So it is common to all the subjects. I had my breakfast at 7 a.m. We had a beautiful darshan in the temple. ஒரு நல்ல தரிசனத்தை நாங்கள் கோயிலில் கண்டோம். We had a beautiful darshan in the temple. They had gone to Paris last summer vacation. அவர்கள் போன கோடை விடுமுறை லீவுக்கு பாரிஸ் சென்றிருந்தனர். They had. ஸோ நம்ம கவனிக்கணும்னா, நான் சொல்ற வாக்கியங்கள்லாம் நீங்க கவனத்துடன் கேட்டு இருக்கீங்கன்னா, அனைத்து சப்ஜெக்டுகளுக்குமே நாம் இந்த ஹேடை பயன்படுத்துகிறோம். அதாவது நடந்து முடிந்த செயலை பற்றி நான் பேசும் பொழுது had என்பது எல்லா சப்ஜெக்டுக்கும் நான் பயன்படுத்துவேன். So pertaining to this, we have an activity in our book. இந்த உதாரணங்கள் அனைத்தையும் நீங்கள் எழுதிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். I hope you have written all these examples and where we use has, have, had. இங்கெல்லாம் has, have, had என்பதை பயன்படுத்துகிறோம் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி 15ல முதல்ல கொடுக்கப்பட்ட first half of the activity is pertaining to has, have, had. We, சஹன், my mother, நாங்கள், சஹன், என்னுடைய அம்மா. இந்த 3 வார்த்தைகளும் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கின்றன. அதாவது யார் இந்த செயலை செய்கின்றாரோ சப்ஜெக்ட் என்று கூப்பிடுவோமா? சோ இந்த 3 வாக்கியங்களிலும் நாங்கள், சஹன், என்னுடைய அம்மா இந்த 3 வார்த்தைகளும் எழுதப்பட்டுள்ளன. has, have, had இந்த 3 ஹெல்பிங் ஒர்க் துணை செயல் சொல்லானதும் எழுதப்பட்டுள்ளது. பிறகு என்ன செய்தனர் என்ப வாக்கியமும் மீதமுள்ள வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. we need to frame sentences. ஒரு முழுமையான அர்த்தமாக தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும்.
I'll give you time for a minute. You may also think about the answers that we can frame for these three subjects. All possible sentences that we can write. நம்மளால் எழுத முடியக்கூடிய வாக்கியங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த துணை செயல் சொல்ல நம்ம பயன்படுத்துவோங்கிறத நான் சொன்னேன். ஹேட் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துங்கிறதையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, முதலில் நாம் வி நாங்கள் என்ற வார்த்தைக்கு பதில்களை பார்ப்போம். We'll construct possible sentences. நம்மளால் எழுத முடியக்கூடிய வாக்கியங்களை நாம் என்ற வார்த்தைக்கு பார்க்கலாம். be என்ற வார்த்தை சப்ஜெக்டில் இருந்தால் have என்ற துணை செயல் சொல்லை தான் நாம் பயன்படுத்துவோம். We have sports practice at 4 o'clock. We have a lot of story books. இந்த இரண்டு வாக்கியங்களையும் நாம் எழுத முடியும் இல்லையா? We have sports practice. நான் இந்த வாக்கியத்தை எழுதுகிறேன். We have sports practice. எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பயிற்சி, அதாவது ஓட்டப்பந்தய பயிற்சி இருக்கலாம், 4 மணிக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். We have sports practice at 4 o'clock. we என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் எழுதப்பட்டுள்ளது. We have sports practice at 4 o'clock. இதைத்தான் நான் வாக்கியமாக போர்டில் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு அது நான் பெரிதாகவும் காமிக்கிறேன். We have sports practice at 4 o'clock. We had lot of story books. எங்களிடம் நிறைய கதை புத்தகங்கள் இருந்தன. We had lot of story books. இருந்தன. So this is in the past tense. ஏன் past tense? ஏன் இருந்த காலம் சொல்றோம்? இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன். We had lot of story books. எங்களிடம் இருக்கிறது. எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் 4 மணிக்கு இருக்கு அப்படிங்கிற தெரிவிக்க வார்த்தை have. இருந்தது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை had. சோ முதல்ல be என்ற வார்த்தைக்கு, அதாவது சப்ஜெக்ட் இருக்கு, possible sentences with have and had இதை பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக சஹன். சஹன் என்பது ஒரு நபரினுடைய பெயர். மாஸ்குலைன் ஜெண்டராக இருந்தாலும் சரி, ஃபெமினைன் ஜெண்டராக இருந்தாலும் சரி, சஹன், சஹனை பின் தொடர்ந்து has அல்லது had நம்ம உபயோகிப்போம். ஹெல்பிங் வெர்பா. have என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த மாட்டோம். That is the reason I put X mark. It is third person, மூன்றாவது நபர். மூன்றாவது நபர் என்று வரும்பொழுது has என்ற துணை செயல் சொல்லை நான் பயன்படுத்துவேன், உபயோகிக்க வேண்டும். சஹன் has. You can write Sahan has sports practice at 4 o'clock.
Sahan has a lot of story books. சகனிடம் நிறைய கதை புத்தகங்கள் உள்ளன. You can write this, or you can write as sports practice. இறந்த காலத்தில் ஒரு வாக்கியத்தை நாம் எழுத வேண்டும் என்றால், சகனுக்கு நீளமான முடி சின்ன வயதில் இருந்தது. சகன் had a very long hair when she was young. இப்போ இல்ல, இருந்தது. அதுதான் இந்த ஹேட்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிவிக்குது. சகன் had very long hair when she was young. சின்ன வயதில் அவளுக்கு ரொம்ப நீளமான முடி இருந்தது. Sahan had very long hair when she was young. இது இருந்த காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கிறது இரண்டு வார்த்தைகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். had, இன்னொன்று was. சிறு வயதில் இருந்த பொழுது அவளுக்கு நீளமான முடி இருந்தது. Sahan had very long hair when she was young. So had is used in past tense. இறந்த காலத்தில் அல்லது கடந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. சோ முதல் சப்ஜெக்டான வி என்பது வார்த்தைக்கு இரண்டு வாக்கியங்களை பார்த்தோம். சஹன் என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருப்பதற்கு இரண்டு வாக்கியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Can either write has a lot of story books or has sports practice at 4 o'clock. I've written possible sentences. என்னெல்லாம் வாக்கியம் எழுத முடியும் என்பதை நான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான வாக்கியத்தை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். My mother My mother has very long hair when she was young. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருக்குங்கிறது ஒரு பாதி சென்டென்ஸ் சொல்றது. மீதி பாதி சென்டென்ஸ் என்ன சொல்றது? இருந்தது, சின்ன வயசுல இருந்தது அப்படின்னு தெரிவிக்கிறது. சோ இட் இஸ் டோட்டலி ராங். ஏன் அப்படி எழுதக்கூடாது? நான் வாக்கியத்தை எழுதி உங்களுக்கு ஏன் எழுதக்கூடாதுங்கிறத புரிய வைக்கிறேன். I'll erase the board. என்னுடைய அம்மா, இதுதான் மூன்றாவது சப்ஜெக்ட். உங்க அம்மாவிடம் நிறைய கதை புத்தகங்கள் இருக்கின்றன. My mother has lot of story books. has என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. மூன்றாவது நபர் my mother, என்னுடைய அம்மா. My mother has lot of story books. My mother has a very long hair when she was young. ஒருவேளை இந்த வாக்கியத்தை நாம் இப்படி எழுதினால் அது சரியா தவறா? எத்தனை பேர் சரி என்று சொல்கிறீர்கள்? Is it right? இந்த சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கிறது சரியா தவறா? சரினா ஏன் சரி, தவறுனா ஏன் தவறு? உங்களால
சிம்பிளா விளக்கம் கொடுக்க முடியும்னா சாட் பாக்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். இந்த இரண்டாவதாக எழுதப்பட்ட வாக்கியம் தவறு. ஏன் தவறு? ஒருவேளை என்னுடைய வாக்கியமானது இதுவரை மட்டும் இருந்தால் அது சரி என்று நான் சொல்வேன். மை மதர் ஹேஸ் அ வெரி லாங் ஹேர். எங்க அம்மாவுக்கு நீளமான முடி இருக்கிறது என்று இந்த வாக்கியம் நமக்கு தெரிவிக்கிறது. மீதி பாதியான சென்டென்ஸ் when she was young, தன்னுடைய சிறு வயதில் என்ற அர்த்தத்தை இந்த வாக்கியம் நமக்கு தெரிவிக்கிறது. when she was young. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் நம்ம படிக்கிறத இறந்த காலம்னு சொல்லலாம். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்த, அதாவது சின்ன வயசுல இருந்த போது எங்க அம்மாக்கு நீளமான முடி இருந்தது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ இந்த ஹேஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏன்னா இது நம்ம நிகழ்காலத்துல மட்டும்தான் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை. வாஸ் யங், இருந்த பொழுது, சிறு வயதில் இருந்த பொழுது அப்படிங்கிற பொழுது ஹேஸ் என்கின்ற துணை சொல்லை நாம் பயன்படுத்த மாட்டோம். ஹேஸும் ஹேவும் நிகழ்காலத்தில் தான் நாம் பயன்படுத்துவோம். ஹேட் என்ற வார்த்தை தான் இங்கு நாம் எழுதியிருக்க வேண்டும். மை மதர் ஹேட், இதுதான் சரியான வாக்கியம். மை மதர் ஹேட் அ வெரி லாங் ஹேர் when she was young. ஏனால் நாம் இங்க பார்க்கக்கூடிய இரண்டாவது பகுதி இந்த வாக்கியத்தில் சிறு வயதில் இருந்த பொழுது, அப்படி என்றால் தற்போதைய நிலையை பத்தி நாம் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. முன்னாடி என்ன இருந்ததோ அதை பத்தி பேசுறோம். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரிதானே கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு செயல் சொல்லையும் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? சோ ஹேட் என்ற வார்த்தை இறந்த காலம் அல்லது கடந்த காலத்தில் தான் நாம் உபயோகிப்போம். இந்த வாக்கியமானது நடந்து முடிந்து விட்டது என்பதை நாம் சொல்கிறோம். If at all we are telling that action is completed, then we will use the word had. If at all I say action is happening at the moment, தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது, தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் has என்ற வார்த்தையை நான் உபயோகிப்பேன். இதற்கு முன்பாக எழுதின வாக்கியம் தவறு. had தான் இதற்கு பயன்படுத்த வேண்டும். இந்த ஹேஸுக்கும் ஹேவுக்கும் சம்பந்தமான ஒரு சின்ன குவிஸ் ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கலாமா? in the form of a game. Just give me a moment, I'll share the screen. The girl have an apple, has an apple, do an apple, does an apple. இந்த பொன்னிடம் அந்த பெண்ணிடம் ஒரு ஆப்பிள் பழம் இருக்கிறது. The girl has an apple. Is it right? Yes, it is right. உங்களுக்கும் பதில் தெரிந்திருந்தால் நீங்களும் சொல்லலாம். The boy dash not like vegetables. அந்த பையனுக்கு காய்கறிகள் என்றால் பிடிக்காது. The boy does not like vegetables. The boy do not like vegetables.
The boy have not vegetables, have not like vegetables, has not like vegetables. எந்த பதில் சரியாக இருக்கும்? The boy does not like vegetables. அந்த பையனுக்கு காய்கறிகள் என்றால் பிடிக்காது. The siblings dash a lot of homework. The siblings have a lot of homework, has a lot of homework, do, does. Let me know the answer if at all you know it. The siblings have a lot of homework. She has a pet dog. அவளிடம் ஒரு செல்ல பிராணி ஆன நாய் இருக்கிறது. One more question we'll see. We will end. She has a lot of flowers. She have a lot of flowers. She does a lot of flowers. She do a lot of flowers. அவளிடம் நிறைய பூக்கள் இருக்கின்றன. அவளிடம் she என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கின்றது. அதனால் has என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். சரியா? சரி. நீங்களும் கண்டுபிடித்திருந்தால் மிக சரி. So in today's session we saw where we use has, have and had, and accordingly we solved an activity which is in our textbook. நம்மளுடைய டெக்ஸ்ட்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை நாம் சால்வ் செய்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறு குவிஸையும் நாம் பார்த்தோம் வேர்ட் வாலில். யார சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். If at all anyone is having any doubts, you may please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.